என்ன பண்ணாலும் உங்க பல்லுல இருக்கிற மஞ்சக்கரை மட்டும் போகவே மாட்டேங்குதா? அப்பனா இந்த சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டை ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பல்லுலாம் பாலிஷ் போட்ட மாதிரி மின்னும். ஆமாங்க, பொதுவாகவே வாழைக்காய் சாப்பிட்டாக்கா எல்லாருடைய பல்லுலையும் கரை பிடிச்சிக்கும். அப்படி இருக்கிற அந்த வாழைக்கரையை அந்த வாழைப்பழ தோலை வச்சு பல்லுல இருக்கிற மஞ்சக்கரை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொன்னாக்கா உங்களால நம்ப முடியுமா? இப்ப நானும் அப்படி ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் தான் எங்க பையன் ஒருத்தவனுக்கு சொல்லி தர போறேன். இதுக்கு தேவையான பொருள் இது மாதிரி ஒரு வாழைப்பழ தோல். இந்த வாழைப்பழ தோல்ல புரோம்லின் சாலிசாலிக் ஆசிட் இருக்கிறதால நம்ம பல்லுல இருக்கிற மஞ்சக்கரை எல்லாத்தையுமே அது நீக்கிடும். இது கூடவே கொஞ்சோண்டு கிராம்பை எடுத்துக்குங்க. ஏன்னா கிராம்புல பொட்டாசியம், மேங்கனீசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இது கூட முக்கியமா கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்துக்குங்க. அதெல்லாம் அந்த வாழைப்பழ தோல்ல மாவு மாதிரி இருக்கிற பகுதியை மட்டும் தனியா சுரண்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை எடுத்து இது மாதிரி ஒரு கை உரல்ல போட்டு 2 கிராம்பையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு கல்லு உப்பையும் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். இதை நசுக்கும் போது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நசுக்கி எடுத்துக்குங்க. கடைசியா அதை எடுத்து யாருடைய பல்லுல மஞ்சக்கரை இருக்குதோ அவங்களுடைய பல்லுல நல்லா இது மாதிரி கையால தேய்ச்சா மட்டும் போதும். கண்டிப்பா உங்களுடைய பல்லுல இருக்கிற மஞ்சக்கரை எல்லாம் கொஞ்ச நாள்லயே காணாம போயிடும். இது மாதிரி உங்க பல்லுலயும் மஞ்சக்கரை இருந்ததுனாக்கா ஒரு வாழைப்பழ தோலை எடுத்து அது உள்ள இருக்கிற மாவு மாதிரி இருக்கிற பகுதி கூட 2 கிராம்பையும் போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வாரத்துல 2 நாளைக்கு பல்லு தேய்ச்சா போதும். உங்க பல்லுல இருக்கிற மஞ்சக்கரை எல்லாமே காணாம போயிடும். உண்மையாலுமே இந்த ட்ரீட்மெண்ட்டை எனக்கு ஒரு டாக்டர் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. வேணும்னா நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க உங்க பல்லுல இருக்கிற மஞ்சக்கரை போறதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.